அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய அகம்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, மணி. மணி அப்டின்னாலே எல்லாரும் ஃபேஸுமே பிரைட்டா இருக்கும். மணி வந்து எப்படி நம்ம அட்ராக்ட் பண்றது? இதுக்கு வந்து ஏதாவது வந்து எந்திரம் இருக்கா? நெறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லாம் நீங்க வந்து சொல்லிக் குடுத்துட்டீங்க. ஏதாவது ஒரு வரைபடம் நம்ம வந்து வரையலாமா? அப்டின்னு சொல்லிலாம் கேட்குறீங்க. எஸ், இதுக்குமே யந்திரமும் இருக்கு. எப்படி அப்டின்னா, நமக்கு வந்து மகாலட்சுமி யந்திரம் அண்ட் மணி வந்து மேஜிக் பாக்ஸ், மணி அட்ராக்ட் பண்றதுக்கான எந்திரம் இந்த மாரிலாம் இருக்கு. இது அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். இப்ப வந்து ஒரு வரைபடத்த நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். அந்த டிராயிங்க நான் வரைஞ்ச மாதிரியே நீங்க வந்து நான் ஒரு மிகப்பெரிய மணி மேக்னெட்டா மாறுனதுக்கு நன்றி. என்ன நோக்கி எப்பவுமே பணம் வந்துட்டே இருக்கிறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கு நீங்க தேங்க் பண்ணி, நான் வரையிற இந்த படத்த நீங்களும் வரைஞ்சு உங்களுடைய பர்ஸ்ல வச்சுக்கலாம். இல்ல நீங்க எங்க கேஷ் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க வந்து வச்சுக்கலாம். அத நீங்க வச்சு டெய்லி அத எடுத்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது, உங்கள நோக்கி பணம் வந்து வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன அப்டின்னா, ஒரு விதமான ட்ரிக் தான். நீங்க வந்து ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணும்போது, இத நான் வரையிறேன், எனக்கு இந்த விஷயம் நடக்கும். இத நான் சொல்றேன், எனக்கு இந்த விஷயம் கிடைக்கும் அப்டின்னு சொல்லி, நீங்க முழு மனசோட ரொம்ப நம்பி ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த பண்ணும்போது, என்னைக்குமே அது வந்து தப்பா ஆகறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ஒரு மனநிலை முதல்ல உங்களுக்கு வரணும். நம்ம வந்து ரொம்ப எப்பவுமே வந்து பிரைட்டா, பாசிட்டிவான ஆராவோட இருக்கோம். நம்மள சுத்தி எப்பவுமே வந்து நல்ல தேவதைகள் மட்டுமே இருக்காங்க. அப்படின்ற மாதிரி நீங்க முதல்ல உங்களுடைய மைண்ட பாசிட்டிவா வச்சுக்கணும். நெறைய பேர் கேட்பீங்க, "ஏன் மேடம் எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தான் தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நான் இந்த வீடியோல பேசுறேன் அப்படின்றதுக்காக எனக்கு பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டா, எனக்கும் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா, அத நம்ம எப்படி பாசிட்டிவா எடுத்துட்டு ஃபேஸ் பண்ண போறோம். இந்த உலகத்துல எதுவுமே வந்துட்டு என்ன சொல்றது, தோத்து போறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. எல்லாராலயுமே வந்து ஜெயிக்க முடியும். அவங்க அவங்களுடைய முயற்சிக்கு ஏத்த மாதிரியும், அவங்க அவங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரியும், நம்மளுடைய வளர்ச்சி வந்து கண்டிப்பா நம்ம கையில மட்டுமே தான் இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி பிரபஞ்சத்துடைய உதவியோட, பிரபஞ்சத்துடைய சக்தியோட, நம்ம தினம் நம்மளுடைய லைஃப மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது, ஒரு நாளுமே நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜூன் மந்த் எத்தன நாட்கள் இருக்கோ, நீங்க உங்க கேலண்டர்ல குறிச்சுக்கோங்க. ஒரு டைரி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்? அண்ட் அடுத்து பிரபஞ்சத்துக்கிட்ட சரண்டர் ஆனதுக்கு அப்புறம், இன்னைக்கு என் டே எப்படி மாறியிருக்கு? டே 3 எப்படி மாறியிருக்கு? டே 4 எப்படி மாறியிருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு 48 டேஸ் உங்களுடைய மாற்றங்கள நீங்க அந்த டைரியில எழுதிட்டே வாங்க. அதுலயே உங்களுடைய மாற்றங்கள் என்னலாம் நடந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். பண ரீதியாவும் சரி, மனம் ரீதியாவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, அதே மாரி உங்களுடைய பழக்கவழக்கங்களாகவும் சரி, எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவான மாற்றங்கள் நீங்க அந்த டைரியில எழுதி நீங்களே படிக்கும்போது பார்த்துப்பீங்க. இந்த பிரபஞ்சம் அப்படின்றது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோ, இன்னொருத்தங்க எதுவும் ஒண்ணு செஞ்சு குடுக்குறதோ கிடையாது. நீங்க உங்களுடைய ஆழ் மனசுல பண்ணக்கூடிய பிரேயர் மட்டுமே பலிக்கும். இப்போ நம்ம அந்த மணி அட்ராக்ஷனுக்கு என்ன வரையலாம் அப்படின்றத பார்க்கலாம். மணி அட்ராக்ஷனுக்கு நம்ம வந்து என்ன வரைய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் வந்து வரைஞ்சுக்கோங்க. அகெயின் இங்க வந்து ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் மேல் நோக்கி ஒரு ட்ரையாங்கிள். இந்த மாரி 3 ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்க போறீங்க. இதுல வந்து நடுவுல ஒரு லைன், மேலிருந்து ஒரு லைன். இத நீங்க வரையும்போதே உங்களுக்கு வந்துட்டு மணி உங்கள நோக்கி வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு பண கஷ்டமே இல்ல. நீங்க பெரிய மணி மேக்னெட்டா மாறிக்கிட்டே இருக்கீங்க. அப்படின்ற மாரியான அஃபர்மேஷன் சொல்லிட்டு நீங்க இந்த டயகிராம வரைஞ்சுக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த டிராயிங் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்களும் இத வந்து முடிஞ்ச வரைக்கும் வரைங்க. இல்ல அப்டின்னா எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு நான் வந்து உங்களுக்கு இது எல்லாமே ரெடி பண்ணி அனுப்புறேன். நீங்க அத வந்து லேமினேட் பண்ணி உங்களுடைய கேஷ் பாக்ஸ்லயோ இதுலயோ வச்சு முழு மனசோட என்னைக்குமே பிரபஞ்சத்து மேல ஒரு சின்ன அளவு கூட சந்தேகம் இல்லாம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீங்க உங்களுடைய மெடிடேஷன வைக்கிறீங்க அப்டின்னும்போது அது என்னைக்குமே தோத்து போகாது. இன்னொரு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மென்ட் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷாட நவராத்திரி வர ஜூலை 15லிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் மணவூர், திருவள்ளூருக்கு அடுத்து இருக்கக்கூடிய மணவூர் அரக்கோணம் ரோட்ல வந்து அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய அருள்மிகு வராகி அம்மன் கோவில். இந்த கோவிலுடைய நிர்வாகி யாருன்னு பார்த்தீங்கன்னா, திரு பாஸ்கர் ராஜ் ஐயா அவர்கள். அவர்தான் என்னுடைய குரு. அவருடைய கோவில்ல கோலாகலமா 10 நாள் வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாட்டம் நடக்க போகுது. யாரெல்லாம் இதுல கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா கலந்துக்கலாம். இல்ல ஒரு நாள் ஒருத்தவங்க ஒரு அபிஷேகம் பண்ணலாம், பிரசாதம் விநியோகம் பண்ணலாம்.
பிரசாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அது நாங்க வந்து கொரியர் அனுப்புவோம். இல்ல உங்களால வந்து பூஜை அட்டெண்ட் பண்ண முடியும்னா, நீங்க வந்து பூஜைய வந்து அட்டெண்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு நாளுக்கும் ஒரு கலை நிகழ்ச்சியும் வந்து நடக்க போகுது. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு வராகி அம்மனுடைய அருள நீங்களும் பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம்.